Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிளாஸ் பகுதியில் கோவையை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநரை 13 பேர் கொண்ட கும்பல் ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோவை திருவாணி சாலையைச் சேர்ந்தவர் குருபிரசாத். கால் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றி வரக்கூடிய இவர் நேற்று இரவு கோவையிலிருந்து பயணி ஒருவரை ஏற்றிக்கொண்டு வாடகைக்காக நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சென்றுள்ளார். உதகையில் அந்த பயணியை இறக்கிவிட்ட அவர் அங்கு காத்திருந்த பொழுது ஏற்கனவே இவர் ஊபர் நிறுவனத்திற்காக வாடகைக்கு கால் டாக்ஸியும் ஓட்டி வந்திருக்கிறார். அப்போது ஆன்லைன் மூலமாக உதகையிலிருந்து கோவைக்கு ஒரு பயணியை அந்த கால் டாக்ஸி புக் செய்த நிலையில அந்த பயணியை அழைத்து இவர் எங்கு வர வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சேரிங் கிராஸ் பகுதியில் வந்து தன்னை பிக்கப் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறவே அவர் சேரிங் கிராஸ் பகுதியில் சென்று அவர் காத்திருந்த பொழுது அங்கு ஒரு 13 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்திருக்கிறார்கள். அங்கு வந்த அவர்கள் நீலகிரியிலிருந்து உதகைக்கு, அதாவது உதகையிலிருந்து கோவைக்கு பயணிகளை ஏற்றிச் சொல்ல நீ யார், ஏற்கனவே வாடகை கார்களை நாங்கள் இங்கு இயக்கி வருகிறோம், இங்கிருந்து எதற்காக பயணிகளை அழைத்துச் செல்கிறார் என்று கூறி ஆபாச வார்த்தைகள் பேசி அவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்ல அந்த குருபிரசாத் என்ற கால் டாக்ஸி ஓட்டுநர் படுகாயமடைந்து உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் விசாரணை நடத்திய பொழுது தாக்கிய நபர்கள் உதகையில் கால் டாக்ஸி ஓட்டி வரக்கூடிய ஓட்டுநர்கள் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை அங்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில கோவையைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் கோவையில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு அங்கிருந்து வரக்கூடிய கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கோவையிலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியது வழக்கமாக இருந்து வருகிறது. அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிக கட்டணம் பெற்று அவர்கள் பயணிகளை ஏற்றிச் சென்றும் தாங்கள் அவர்களை எந்த விதமான ஒரு துன்புறுத்தலும் செய்யாத நிலையில நீலகிரி மாவட்டத்திலிருந்து கோவைக்கு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த ஒரு வாடகையை எடுத்தபோது இங்கு இருக்கக்கூடிய ஓட்டுநரை அவர்கள் தரமாரியாக தாக்கியுள்ளதாகவும் இது இப்போது முதன்முறையாக நடப்பதல்ல, வழக்கமாகவே இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதால் தங்களுக்கான உரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நின்று கொண்டிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 5 பேர் மட்டும் சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் அந்த ஓட்டுநர்கள் ஒரு 5 பேர் மட்டும் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் தங்களது கோரிக்கையை முறையிட்டு வருகிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.